கூலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. லோகேஷ் அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளோ ரஜினி அவர்களை நேசிச்சிருக்காருன்றது நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே ஒரு ஃப்ரேம்ல நிற்கிறாரு, அந்த பக்கம் போய் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும். செதுக்கியிருக்காரா சார் ரஜினி அவர்களை? கண்டிப்பாக அதாவது இன்ச்சு பை இன்ச்சு ரஜினிகிட்டேருந்து என்னென்ன வாங்க முடியுமோ ஓகே அத்தனையும் வாங்கியிருக்காரு. நீங்கள் எப்படி குட் பை அஜித் இந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு நம்ம ஃபேமிலிஸ் பேசிகிட்டு இருக்கோமோ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக கூலி கலக்கும். அதாவது ரஜினிகிட்ட வந்து ஒரு புதையல் மாதிரி அவர், நீங்கள் எதை வேணாலும் தோண்டி எடுத்துக்கலாம். லோகேஷ் கூட நான் என்கிட்ட ஒரு இதில் சொன்னது தான், லோகேஷ் கூட வந்து ரஜினி சார்ட்ட இன்னும் நிறைய நான் வாங்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வாங்கினதே நிறைவு, ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் வாங்க விட்டுட்டனோ, இன்னும் வேறு லெவலுக்கு. எப்பயுமே ஒரு மேட்டர் நம்ம பேசணும்னாலோ பண்ணோம்னாலும் இதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் ஒரு ஃபீல் வரும் எல்லாருக்குமே. இப்போ அந்த ஃபீல் வந்து இந்த லோகேஷ்க்கு வந்திருக்கு. அதாவது அதில் அமெரிக்கானுடைய கேரக்டர் பியூட்டிஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா எல்லாமே, சாபினு சார் எல்லாமே பியூட்டிஃபுல் கேரக்டர். சுருதிக்கு அருமையான ஒரு மேட்ரு ஒன்று, நான் சென்டிமெண்ட் ஒரு இது எல்லாமே இருக்குது. ஸோ ரஜினி சார்கிட்ட இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல். ஆனால் படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கான். அந்த படத்தினுடைய ரஷ்ஷு பார்த்துட்டாங்க, ரஜினி சார் பார்த்துட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே என்னையா படம் கொடுக்கணும், மிரட்டி இருக்க லோகேஷ் அப்படின்னு லோகேஷ் வந்து ரிப்பேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லோகேஷுடைய ஒரு 4-5 படம் தான் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிக்சர் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டோட்டலாக நீங்கள் 1000 crores கிராஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத லோகேஷ் வந்து அந்த யூனிட் சம்மந்தமாக பேசியிருக்காரு. ஓகே, அதாவது அந்த பிரேக்கில் என் பேர் வரணும் அப்படின்னு, அதுக்கு எந்தளவுக்கு கூலியை பண்ணணுமோ பண்ணியிருக்காரு. ரஷ்ஷும் பார்த்துட்டாங்க, பிரமாதமாக இருக்குன்னு தகவல் இருந்துச்சு. ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் சுருக்கமாக.